உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தனுசு ராசி அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? குரு வந்துட்டு நல்ல அருமையான இடத்த தான் பார்க்குறாரு உங்களுக்கு அடுத்து தனுசுக்கு. ஏன் அப்படிங்கன்னா இப்போ விருச்சிகத்தை பார்க்குற குரு வந்துட்டு அடுத்து வந்துட்டு இவங்கள தான் பார்க்குறாரு குருவுக்கு. ஸோ குரு பார்வை வந்துட்டு கோடி நன்மை தான். உங்களுக்கு ஏறுமுகம் வந்துட்டு தொழில் ஸ்தானம், பொருளாதாரம், திருமண தடை, இதில் கண்டிப்பாக ஏறுமுகம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு. மகரம் ராசிக்கு 2025 மொத்தமா ஒருத்தனை கட்டி போட்டு அவுத்து விட்டா எப்படி இருக்கும்? சரி, அவங்க வந்துட்டு சுதந்திர பறவைகள். ஒரு 5 வருஷத்துக்கு நினைச்ச வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சுப்பாங்க. கும்பத்தை வந்துட்டு ஒரு 3 வருஷமா வச்சு செஞ்சுட்டாரு. பிசினஸ்லாம் நிறைய பேர் யார் சிக்கல் ஆனாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னு கும்பம் தான். இந்த பொருளாதார தடை 2025 ஜனவரியிலேருந்தே விலகும். சார், முதல் 8 ராசிகளுக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்படி இருக்க போகுது 2025 அப்படிங்கிறத பற்றி. அடுத்ததாக மீதமுள்ள 4 ராசிகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ அதில் அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? 2024 பார்த்தீங்கன்னா தனுசுக்கும் சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை மேடம். 2024 பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாருமே கொஞ்சம் சோதனை தான் கொடுத்தது மேடம். வெளியில் தெரியல, இருக்கப்பட்டவங்களால கொஞ்சம் அப்படி தெரியலையே தவிர 2024 யாருக்குமே நான் ஒரு பெரிய க்ரோத் ஆனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே ரொம்ப வெரி ஃபியூ. ஓகே, அது ராசியை பேஸ் பண்ணி யாருக்கும் கிடையாது. ஆல்ரெடி அவங்க கிட்ட பேக்கப் இருந்ததுனால தான் கொஞ்சம் அவங்களால ரன் பண்ண முடிஞ்சு. ஸோ 2024 வந்துட்டு ஃபினான்ஷியல் க்ரோத் யாருக்கும் இருந்தது அப்படின்னீங்கன்னா பெரிய லெவலில் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒன்று அப்படியே ஓடிச்சு வண்டி, அவ்வளோதான். 2024 பொருளாதாரம் ஆட்டம் பெரிய முன்னேற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ராசியுமே பெருசாக கிடையாது. ஒரு சிலருக்கு இருந்திருக்கும், அதுக்கு அவங்களுக்கு பேக் சப்போர்ட் இருந்திருக்கும். இப்போ பிஸ்னஸ் கூட 4 பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பான். ஸோ இதில் இல்லை அப்படிங்கன்னா இதில் ஓடி இருக்கும் உங்களுக்கு தனுசுக்கு. ஸோ தனுசம் வந்துட்டு கொஞ்சம் 2024 பாதிக்க தான் பட்டாங்க அவங்க. அதுன்னு கேட்டிங்கன்னா சேநாடு சனி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் 2025 தனுசு ராசிக்கும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. குரு வந்துட்டு நல்ல அருமையான இடத்த தான் பார்க்குறாரு உங்களுக்கு அடுத்து தனுசுக்கு. ஏன் அப்படிங்கன்னா இப்போ விருச்சிகத்தை பார்க்குற குரு வந்துட்டு அடுத்து வந்துட்டு இவங்கள தான் பார்க்குறாரு குருவுக்கு. ஸோ குரு பார்வை வந்துட்டு கோடி நன்மை தான். ஸோ ஏன் அப்படின்னா ராசி அதிபதியும் குரு தான், தனுசு ராசி அதிபதியும் குரு தான். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏறுமுகம் வந்துட்டு தொழில் ஸ்தானம், பொருளாதாரம், திருமண தடை, இதில் கண்டிப்பாக ஏறுமுகம் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக வரும், பெரிய உடல்நல பாதிப்புலாம் வராது உங்களுக்கு. ஆனால் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்க்காத பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இவங்க ராசிநாதனே அவர் தான், குரு தான் உங்களுக்கு. ரொம்ப நல்ல ஃபேவரான இடத்துக்கு வர்றாரு குரு உங்களுக்கு. ஸோ 2025 அவங்க வந்துட்டு மார்ச் மட்டும் இது மே மட்டும்லாம் வெயிட் பண்ண வேணாம். 2025 பிறக்கிறதே வந்துட்டு தனுசுக்கு ஒரு நல்ல அருமையான, ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்தே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு உகந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு வந்துட்டு குரு பகவானை இவங்க வந்துட்டு கும்பிடலாம். ஆலங்குடி ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். இவங்க ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப தானம் வந்துட்டு குரு வந்துட்டு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், வளையல் தானம் எல்லாருக்குமே கொடுக்கலாம். குருவுக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் வஸ்திர தானம் போடுங்க. அதே போல் உங்கள் கையால் யாருக்கு வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணணும், அவங்க கையால் ஒரு மஞ்சள் நூலில், நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அந்த கொண்டக்கல்ல மாலை எல்லாருக்குமே தெரியும், அந்த மஞ்சள் நூலில் கோத்து போடுங்க. ஓகே, அது ஒரு வாரம், ஒரு வியாழக்கிழமை அது பண்ணுங்க. ஒரு வியாழக்கிழமை வந்துட்டு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு வாரம் அவங்களுக்கு உங்களோட பிறந்தநாள் அன்றோ இல்லை நினைவு நாள் எதனா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு உணவு அளியுங்க. தனுசு ராசிக்காரங்கள் இந்த ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு எப்பயோ அவங்க ஒரு நல்ல நினைவு நாள், பிறந்த நாள், ஏதோ ஒரு நாள் போய் உணவு அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்தாங்கன்னா போகிறோம். இது கொடுத்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன உடல்நல கோளாறு வரும். சின்ன சின்ன உடல்நல கோளாறு கூட கண்டிப்பாக மாறி ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துட்டு எதிர்பாராத தன வரவு விடும் மேடம். தனுசுக்கு வந்துட்டு 2025 ஆரம்பத்துலேருந்து எதிர்பாராத தன வர வரும். எதிர்பார்க்காத பொருளாதார உதவி கிடைக்கும் இவங்களுக்கு. எதிர்பாராத பொருளாதார உதவி இவங்க எதிரே பார்க்க மாட்டாங்க. 4 சைட்லேருந்து உதவி கிடைக்கும். பணம் விற்க முடியாத லேண்டு விற்கும். உங்களுக்கு வர வேண்டிய எத்தனை நாள் இருந்த சிக்கல்னா லேண்ட் இருக்கும் பாருங்க, டிஸ்பியூட், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிட்டு உங்களுக்கு பொருளாதாரம் வந்துட்டு, அதுவும் அந்த மனை வீடு சம்பந்தமான பொருளாதார மேன்மை கண்டிப்பாக தனுசுக்கு இருக்கு. மைனஸ் வந்துட்டு யாரையும் நம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? இவங்கள யாரும் அவ்வளோ குயிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா எல்லாமே சந்தேக பார்வையிலே பார்ப்பாங்க. கொஞ்சம் இவங்க அந்த சந்தேக கண் பார்வையை வந்துட்டு பார்க்கறத விடணும். கொஞ்சம் தான தர்மம் பண்ணணும். தனுசு வந்துட்டு அவ்வளோ குயிக்காக, அதாவது நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லல, இது வந்துட்டு பேசிக் ப்ரிடிக்ஷன் தான். இது வந்துட்டு நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி மாறும்.
புரியுதுங்களா? பேசிக் ப்ரிடிக்ஷன் நம்ம அப்படின்னு சொல்லும்போது தனுசுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி கொஞ்சம் கம்மி. ஓகே. புரியுதுங்களா? ஸோ இவங்க கையால் எவ்வளோக்கு எவ்வளோ தானங்கள் நம்ம பெருசாக வேணாம். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 50 ரூபாய்க்கோ யாரோ ஒருத்தங்க நான் சொன்னேன் பாருங்க, இந்த ஆதரவற்றவர்களுக்கு இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாங்களோ, அது முதியவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. ஸோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த உடல் நான் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும்னு சொன்ன பாருங்க. அதுலேருந்தும் இவங்களுக்கு விலக்கு கிடைக்கும். இன்னும் பொருளாதாரம் இன்னும் நல்லா மேன்மை அடையும். இவங்களுக்கு 2025 என்ன இருக்கோ இல்லையோ, இவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்தாலும் பணம் கிடைக்கும். அதாவது இவங்க அது கடனா இருக்கட்டும், நம்ம வராதுன்னு நினைச்ச பணம் வந்துட்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு தனுசுக்கு இருக்கு. அது பொருளாதாரத்துல இவங்க வந்துட்டு திக்கு முக்காடுவாங்க. தனுசுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணமழையில நனையலாம். ஓகே. தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசிக்கு 2025 எப்படி? ஆமாம் மேடம், மகரமும் ரொம்ப பட்டுட்டாங்க. அவங்க இப்போ கிடையாது, கொஞ்சம் வருஷமாவே பட்டுட்டாங்க அவங்க. மகரத்தை ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ராசி அதிபதிட்டு. கும்பம் மகரத்துக்கு 2 பேருமே சனீஸ்வரர் தான் அதிபதி. ஆனால் உண்மையாகவே கொஞ்சம் 2 பேருமே நல்லா அவஸ்தைப்பட்டாங்க. கும்பம் வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க, இன்னும் ரிலீவ் ஆகல. மகரமானா கொஞ்சம் அந்த 2024 ஒரு 20% ப்ரீத் பண்ண டைம் கிடைச்சிது. ஆனால் 2025 வந்துட்டு ரன் பண்ணுவாங்க, தேல் ரன். ஓகே. இது என்கிட்ட நிறைய பேர் சண்டை போடுறாங்க. நீங்கள் 2024 சொன்னீங்களே சார் மகரத்துக்கு, எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சண்டை போடுறாங்க, கிடைக்கலையே சார். ஏன்னா உரிமையோட தான். இப்போ என்கிட்ட கிளைண்ட் வந்தாங்கன்னா என்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, தே ஓன்ட் கோ, என்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க சர்டன் மந்த்ஸ் கிடையாது, சர்டன் இயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க வந்துட்டு உரிமை அப்புறம் என்ன நமக்குள்ள ஒரு அந்த இது வந்துடும் உங்களுக்கு, அந்யோன்யம். சண்டை போடுறாங்க. நீங்கள் சொன்னீங்க சார் இந்த குரோத் வீடு விற்கவே முடியல தெரியுமா, அதை விட வீடு விற்க முடியல, சின்ன வீடுலாம் இல்லை, 15 கோடி 20 கோடி வீடு. உடனே அந்த ஒரு எப்பயுமே அந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன வேல்யூனா போயிடும் உங்களுக்கு. அப்போ முடியலையே சார், நீங்கள் என்ன சார் 2024 மகரத்துக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. 2024 வந்துட்டு மகரத்துக்கு ப்ரீத் பண்ணாங்க. இதில் வந்துட்டு மாற்று கருத்துக்கு. ஆனால் 2025 தேல் ரன். அவங்கள வந்துட்டு பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா மொத்தமாக ஒருத்தனை கட்டி போட்டு அவுத்து விட்டா எப்படி இருக்கும் சிறை. அவங்க வந்துட்டு சுதந்திர பறவைகள் ஒரு 5 வருஷத்துக்கு எழுதிக்கோங்க. இது அது மகரத்துல திருவோணம் ஆகட்டும், அப்படி எதா இருக்கட்டும், மகரம் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்துட்டு சுதந்திர பறவைனா சந்தோஷமா பறக்கக்கூடிய பறவை. அவங்க நினைச்சதை சாப்பிடுவாங்க, நினைச்சதை வாங்குவாங்க, நினைச்ச தளத்துக்கு போவாங்க, நினைச்ச வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சுப்பாங்க. ஓகே. சோ என்ன பரிகாரம் இவங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வரருக்கு பண்றது ரொம்ப விசேஷமான விஷயம். இப்போ இவங்க இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பெருமாளை போய் கும்பிட்டுட்டு வரது ரொம்ப விசேஷம். இவங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு வாட்டி திருப்பதி போயிட்டு வரட்டும். திருப்பதி மகர ராசி ஆளுங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு மேன்மையான பலனை கொடுக்கும். ஸோ திருப்பதி போகிறது ரொம்ப உகந்த, மகர ராசிக்கு உகந்த இடம் வந்துன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி ஸ்தலம். அடுத்தது சிவனையும் போயிட்டுலாம். திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் திருப்பதி ஒரு வாட்டி போயிட்டோம், ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிட்டு வரட்டும். ஓகே. ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்? பாசிட்டிவ் வந்துட்டு இவங்க திக்கு முக்காடி போயிடுவாங்க மேடம். இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம இந்த கன்னி தனுசு சொன்ன பாருங்க, கன்னி தனுசோட எசக்கு பெசக்கா யாருக்கு வந்துட்டு இது, அதாவது போட லைஃப் அனுபவிச்சோம் அப்படின்னு நினைக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மகரம் தான். தே வில் என்ஜாய். இப்போ கிடையாது, எப்பயுமே மகரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எல்லாம் நீங்கள் டாப் லெவல்லேருந்து ஒரு செலிபிரிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்க வந்துட்டு இங்கே பிளாட்ஃபார்த்தில் தூங்குவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தூங்குவாங்க, 10 கண்ட்ரி போவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? டாப் டு பாட்டம் ஒரே பார்க்குற ஒரே ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மகரம் மட்டும்தான். எல்லாத்தையும் பார்ப்பாங்க A to Z. அப்புறம் வைடனிங் நாலேஜ், விஸ்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஞானம். யாருக்கு வந்துட்டு ஞானம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும்? யாரு? கேது பகவான். யாருக்கு சப்போர்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா மகரத்துக்கு தான். தே வாண்ட் யூட்டிலைஸ். அவங்க அதை கரெக்டாக தெளிவுபடுத்திக்க மாட்டேன்றாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க கொஞ்சம். மகரம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியான ராசி மேடம். மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ப மாட்டாங்க. இவங்க திடீர்னு 2 மணிக்கு முழிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் தான் படுத்துருக்கோம். இவங்களை தே வில் செக் தெம் செல்ஃப். மகர ராசியோட பெரிய பெரிய மைனஸ் பாயிண்ட், நீங்கள் அவங்க கிட்ட கடையில் ஃபேமஸ் ஜுவல்லரியில் போய் ஒரு கோல்டு வாங்கிட்டு போகிறீங்க, புரியுங்களா? இவங்க தான் போய் அந்த கோல்டை வாங்கியிருப்பாங்க. அதை போய் 2 கடையில் செக் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க அவங்கள பற்றி. ஓகே. ஸோ உண்மையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? தே ஒன்ட் ட்ரஸ்ட். அவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் யாரையுமே நம்ப மாட்டாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க மகரம். மகரம் கிட்ட இருக்கிற பெரிய அதனால அவங்க ஒரு சில வாய்ப்புகளை இழக்க நேரிடும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தே லாஸ் சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா ட்ரஸ்ட் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. ஒருத்தன் வரான் அப்படின்னீங்கன்னா அவன் கொடுக்க வரானா, இவன் கொடுக்க வரான்னு பாசிட்டிவா நினைக்க மாட்டான். இவன் கொடுக்க வரான்னு நம்மள இவன் கலாய்க்க வரானா, புரியுங்களா? அவங்களுக்கு அந்த தாட் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனியோட அவர் செகண்ட் தான் அங்கே இதில் வந்துட்டு அவர் ஐக்கியமாவார் சனீஸ்வரர்.
முழுசாக எங்கே ஐக்கியமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் தான் ஐக்கியமாக இருப்பார். ஸோ அவர் எப்பயுமே கொஞ்சம் அந்த சந்தேக குணம் உள்ளவர் தான் உங்களுக்கு. அதே போல் கொஞ்சம் சோம்பேறியும் கூட இவங்களாட்டம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டான ஆளும் கிடையாது. இவங்களாட்டம் வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணுற ஆளும் கிடையாது. ஆளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருப்பான். லைஃப்பை வந்துட்டு யார் என்ஜாய் உண்மையாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக 12 ராசியில் லைஃப் நான் என்ஜாய் பண்ணப்பா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ராசி மகரம் மட்டும்தான். இதில் வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. ஓகே, ஸோ மகர ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த 2025 எப்படி? 2025 இருக்கட்டும் மேடம். கும்பத்தை வந்துட்டு ஒரு 3 வருஷமாக வச்சு செஞ்சுட்டாரு மேடம். உண்மையாக இது ஏன் அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் பீஸ் ஆகிட்டாங்க. பீஸ் மீன்ஸ் என்ன? பை ஹெல்த் வைஸ், பை ஃபினான்ஷியல் வைஸ், பை பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் யார் சிக்கல் ஆனாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பம் தான். அது என்ன, ஏன்னா நானும் நிறைய ஆராய்ஞ்சேன். போயிட்டு ஏன் வந்துட்டு கும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாரு? ஏன்னா எந்த பீரியடும் ஆனதில்லை, நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு 2.5 இயர்ஸ் வந்துட்டு கும்பத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எல்லா சைட்லேயும் வந்து வச்சு இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, சென்டராக வச்சு ஸ்குவீஸ் பண்ணார் கும்பத்தை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சனி பயிற்சி 2025 நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்பாடா நம்ம ஓய்வாக எடுக்கலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு. பொருளாதாரம் தான் ரொம்ப சிக்கல்ல இருந்தாங்க. இந்த பொருளாதார தடை 2025 ஜனவரியிலேருந்தே விலகும். ஜனவரியிலேருந்து கண்டிப்பாக விலகும். அப்புறம் குரு வந்துட்டு நல்லா போடுறாரு இவங்களுக்கு. ஸோ குரு போகிறதும் பெரிய விஷயம் அவங்களுக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க முழுசாக இவங்க வந்துட்டு இன்னும் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் லைட்டாக அந்த குழப்பத்தை கொடுப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மீனத்தில் இருக்கிற ராகு வந்துட்டு கும்பத்துக்கு வர்றாரு. ஸோ சனியும் ராகுவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நீங்கள் தவறான வழியில் போயிடாதீங்க. கும்பராசிக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் தவறான வழியில் போனீங்கன்னா உங்களை மேலே வச்சு அழகு பார்ப்பார் சனீஸ்வரரும் ராகுவும். ஆனால் உங்களை டைவர்ட் பண்ணுவார் ராகு. ராகுவோட பேர் வந்துட்டு ஆசை காட்டி. உங்கள் ஜென்மத்துக்கு வர்றாரு, அதுவும் சனி கூட வர்றார் ராகு. துணிஞ்சு செஞ்சிருவாங்க காரியத்தை. எந்த காரியத்தையும் துணிஞ்சு செஞ்சிடாதீங்க. இதுக்கு பேர் என்னன்னா வயலேட்டிங் த ரூல்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் வயலேட் பண்ணாதீங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சனீஸ்வரர். இது கும்பராசிக்கு அருமையாக பொருளாதாரம் வந்துட்டு மேலே உயரம். நீங்கள் எதிர்பார்க்காத இப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை வந்துட்டு நல்லா தூக்கி யார் அடிப்பான்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஸோ அது கும்பத்துக்கு தான் வர்றாங்க. ஸோ சனியும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னா எதிர்பாராத தன வரவு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் இருந்தீங்கன்னா அது ரிலாக்ஸ் கிடையாது, க்ரோஸ் கூட பார்க்கலாம். ஆனால் தயவு செய்து ஸ்ட்ரைட் லைன்லேருந்து கிராஸ் லைன் போயிடாதீங்க. ஓகே, என்ன பரிகாரம் இவங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வரருக்கு ரொம்ப உகந்தது பண்ணலாம். காலஸ்திரி ஒரு வாட்டி போயிட்டு இவங்க பண்ணிட்டு வரணும். இவங்க இல்லை என்னால் காலஸ்திரி போக முடியல சார் அப்படின்னீங்கன்னா நம்ம இங்கே சிவன் கோயில் இருக்கு பாருங்க. எல்லா சிவன் கோயிலையும் நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்போம், ராகு கேது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த ராகு கேதுக்கு போயிட்டு ஒரு ஜாக்கெட் பெட், ஒரு சிமெண்ட் கலர், ஒரு கோமேதக கலர், கோல்டன் ப்ரௌன். ராகு கேதுக்கு தான் இவங்க கலர் தான். ஒரு சிமெண்ட் கலர், கோல்டன் ப்ரௌன். புரியுதுங்களா? கோல்டன் ப்ரௌன் ஜாக்கெட், சிமெண்ட் கலர். இது வச்சுட்டு மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, காணிக்கு 5 ரூபா 10 ரூபா இது வச்சுட்டு அங்கே வந்துடட்டும். ஒரே டைம் வேணாம். ஒரு வாரம் வியாழக்கிழமை பண்ணிட்டு ஒரு வாரம் சனிக்கிழமை பண்ணட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி வச்சிங்கன்னா ஒருத்தரை 2 ஜாக்கெட் பெட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது நம்ம ஒரு 2 பேருக்கு கிடைக்கிறா போல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு இப்போதைக்கு உகந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வழிபாடு. ஓகே, ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன? பாசிட்டிவ் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கர் மேடம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் புலம்புவாங்க இவங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிடுவாங்க. ஃபெட்டப் ஆகாதீங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துட்டு ராகு வரதை உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுப்பாரு. நல்ல ராகு நீங்கள் நினைக்கிறத வந்துட்டு கெடுதல்லாம் பண்ணவே மாட்டார். நீங்கள் தவறான வழியில் போனீங்கன்னா தான் உங்களை சிக்கலில் விட்டு வேடிக்கை பார்ப்பார். ராகு சனீஸ்வரலாம் வந்துட்டு தே ஆர் யூனிவர்சல் ஜட்ஜ். திரும்பியும் சொல்கிறேன். ஸோ சனி கூட ராகு சேர்றது கெடுதல்லாம் கிடையாது. அசாதாரண துணிச்சலை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அதை தப்பான வழியில் பிரயோகம் பண்ணக்கூடாது. தவறான பிஸ்னஸ், நீங்கள் தவறான பிஸ்னஸ்க்கு போனீங்கன்னா இது வேற மாதிரி உங்களை எடுத்துன்னு போய் விட்டுடுவார். எப்பயுமே ராகு கூட வந்துட்டு இந்த சனி கன்ஜெக்ஷன், செவ்வாய் கன்ஜெக்ஷன்லாம் நடந்தது அப்படின்னீங்கன்னா அவங்க வந்துட்டு தே வில் பி இது அந்த வயலேட்டிங் த ரூல்ஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி கொடுப்பான். அப்போ நீங்கள் அதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தவறான யாரோ அப்ரோச் வராங்க, பாப்பா இந்த பிஸ்னஸில் போடு, உனக்கு இல்லை ₹1 கோடி கிடைக்குன்னா போயிடாதீங்க. உங்களுக்கு கோடி கிடைக்காது, நீங்கள் தெரு கோடிக்கு தான் வந்துடுவீங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரைட்டாக இருங்க. நீங்கள் எப்பயுமே ராகு வந்துட்டு எப்பயுமே நம்மளோட ஜென்மத்துக்கு வர்றாருன்னா ஒன்றுமே செய்ய வேணாம். உங்களோட குறிக்கோளில் மட்டும் கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களோட பாத் கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டு. நீங்கள் குறுக்கு வழி கிராஸ் கட்டு போனீங்கன்னா சிக்கலில் மாட்ட விட்டுருவார். ஸோ இது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு கும்பம் நல்லா இருக்கட்டும். ஆனால் எதிர்பார்க்காத தனவரவு, பொருள் வரவு. இவங்க சப்போஸ் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டு, இந்த பணம்லாம் வாங்கி கொடுக்கல இருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா இவங்க வந்துட்டு கோடிங்கில் பார்ப்பாங்க.
கும்பம் இது நான் வந்துட்டு எழுதி தரேன். ஓகே. கோடி லட்சம் கிடையாது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2025 இது மூலிமா சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு லட்சங்கள் இல்லை, நீங்கள் கோடியை கூட பார்க்கலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு வழி தான் எச்சரிக்கை பண்ணால், தயவு செய்து குறுக்கு வழியில் போயிடாதீங்க. ஓகே. ஸோ கும்பராசி தொடர்ந்து இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த 2025. மேடம், மீனத்துக்கு வந்துட்டு ஆல்ரெடி 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. இப்போ தான் ஜென்மத்துக்கு வராரு அவர். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு மாதிரி ஃபஸ்ட்டு பெருசாக கொடுக்கல அவங்க. இப்போயும் ஒன்றும் பெருசாலாம் எந்த கிரகமுமே யாரையுமே பாதிக்காது மேடம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் என்ன இஷ்யூஸ் வருமா? இல்லை, வராது. நம்ம கரெக்டாக நம்மளோட பார்ட்டை ப்ளே பண்ணோன்னா யாருக்குமே எதுவுமே வராது. உங்கள் பார்ட்டை நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு குரு அங்கே வராரு அப்படின்னீங்கன்னா தடங்கல்களை ஏற்பட்டு, குரு சனி அங்கே வராரு உங்களுக்கு. ஸோ ஜென்மத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தடங்கள். ஓகே. ஸோ அந்த தடங்களை நீங்கள் விளக்கணும்னா ஒரே விஷயம் நான் ஏற்கனவே சனீஸ்வரருக்கு சொல்வேன், தயவு செய்து அழுக்கு துணி உபயோகம் பண்ணாதீங்க. அதே போல் வயதானவர்கள், ரொம்ப அந்த கோயில்கிட்ட வந்துட்டு அழுக்கானவங்க இருப்பாங்க, ரொம்ப அழுக்கான வயதான தம்பதியர்கள். அந்த வயதான தம்பதியர்களுக்கு வந்துட்டு உங்கள் கையால் வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வெக்கப்படாதீங்க. ஓகே. இது மட்டும் பண்ணட்டும் மீனராசி. அந்த வயதான தம்பதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்து வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரட்டும். இவங்களுக்கு பாதி பிரச்சனை வந்துட்டு இந்த மனக்குழப்பங்கள், திருமண தடை, பொருளாதாரம் எல்லாமே மேன்மையாகும். ஏன்னா குருவோட வீடு தான் அது உங்களுக்கு. ஸோ அது இன்னொன்று என்ன, இவங்க பெருசாக பாருன்னா ஏன் எத்தனை நாள் அவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சாங்கன்னா அங்கே தான் ராகுவும் இருந்தார் ஜென்மத்தில். ஸோ ராகு வந்துட்டு மே மாதம் வந்துட்டு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இவங்க நல்லா மூச்சு விடலாம். ஏன்னா இத்தனை நாள் அவங்க பொருளாதாரம் கிடைச்சும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. எல்லா வசதியும் என்கிட்ட இருந்தது அப்படின்னீங்கன்னா அனுபவிக்கலை. எல்லாமே இருக்கும். மீனத்துக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வசதியும் இருந்தும் அனுபவிக்க மாட்டாங்க. யூட்டிலைஸ். ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு நிலைமையை கண்டிப்பாக 2025 கொடுக்கும். பொருளாதாரம் வந்துட்டு தடங்கள் எல்லாம் இத்தனை நாள் உங்களுக்கு தடங்களை ஏற்படுறது வந்துட்டு ராகு தான். ஓகே, புரியுதுங்களா? அந்த இடத்துல சனியும் இருந்ததுனால 2 பேரும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எப்பயுமே இறுக்கமான ஒரு மனநிலையோடு இருந்தீங்க. 2025 மீனத்துக்கு வந்துட்டு அந்த இறுக்கமான மனநிலை வந்துட்டு கண்டிப்பாக மாறும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தடைகள், சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த சின்ன சின்ன தடைகளுக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த வயதான முதியவர்களுக்கு போயிட்டு ஒரு வஸ்திரதானம், உங்களால் வஸ்திரதானம் வாங்கி கொடுக்கணும்னா ஒரு 2 ஸ்வீட் வாங்கி கொடுங்க, ஒரு ஜாக்கெட் பிட் கூட வாங்கி கொடுங்க. அவங்க போட்டுக்கிறாப்பெல்லாம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களால நம்ம ஜாக்கெட் பிட்லாம் வாங்கி கொடுக்க சும்மா சொல்லலாம், அவங்க எல்லாம் தைச்செல்லாம் போட முடியாது. அவங்க இல்லாத சூழ்நிலை தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு வேஷ்டி வாங்கி கொடுங்க, 100 ரூபாய் தான் இன்றைக்கி வேஷ்டி. ஒரு புடவையே கிடைக்குது உங்களுக்கு 100 ரூபாய்க்குலாம். இன்றைக்கி 100 ரூபாய் கிடைக்குது புடவை, நாங்களாம் அந்த ஃபீல்டில் தான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த 100 ரூபாய் ஒரு புடவை, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு மீன ராசிக்கு இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். இந்த ஒரு பரிகாரம் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டிப்பாக இந்த 2025 அவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கும். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்? இவங்களுக்கு பாசிட்டிவ் என்ன அப்படின்னீங்கன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் மேடம். ஓகே, பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் வந்ததோட நல்லா இருக்கும். தடங்கல்கள் நிறையா வந்துச்சு இவங்களுக்கும். ஒரு அலையன்ஸ் பார்க்கனா கூட கிட்ட வந்து நின்று போகிறது, ப்ராசஸ் ஆகாம வீடு விற்கிறது, வாங்குறது, எல்லாத்துலேயுமே தடங்கள் இருந்தது மீனத்துக்கு. 2025 இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்காது. மனம் வந்துட்டு தெளிவுபடும். ஓகே, மெயின் மனது தான். மனக்குழப்பங்கள் தீரும், மனம் வந்துட்டு தெளிவுபடும். இவங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க. இவங்க போக மாட்டோம். முக்கால்வாசி மீனம் வந்துட்டு பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க. ஜாமீன் போடாதீங்க. ஓகே, ஜென்மத்துக்கு வந்தாருன்னா அதுதான் பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனை. அடுத்தவங்களுக்கு ஷூரிட்டி, ஜாமீன் போடாதீங்க நீங்கள். அதே போல் பரிகாரம் பண்ணுங்கள். ஒரு வாட்டி முடிஞ்சுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரட்டும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு திருச்செந்தூர், அடுத்த ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு அந்த தடைகளை யார் நீக்குவாருன்னா உகந்த ஸ்தலம் வந்துட்டு ஸ்ரீரங்கம். இவங்க வந்துட்டு ரங்கநாதரை மட்டும் பார்க்காம, இப்போ நாங்கள் ரங்கநாதர்கிட்ட நீங்கள் யாரும் உட்கார முடியாது. ஆனால் ராமானுஜர்கிட்ட உட்காரலாம். இவங்க நீங்கள் மீனராசி ஆளுங்க 2025 உங்களுக்கு நல்ல அமோகமான வாழ்க்கை இருக்குது. இன்னும் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன தடங்கல்கள் நிவர்த்தி ஆகணும்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை பார்த்து ராமானுஜர் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. ராமானுஜர் முன்னாடி உட்காரலாம், அங்கே ஒன்றும் கூட்டம் இருக்காது உங்களுக்கு, இங்கே தான் கூட்டம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் முன்னாடி உட்காந்துட்டு வாங்க. மீனராசிக்கு அமோகமான வருடம் 2025. உங்களுக்கு வந்துட்டு மனக்குழப்பங்கள் தீரும், பொருளாதார நெருக்கடி தீரும், உங்களுக்கு தடைகள், திருமண தடை விலகும். கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். அதுக்கு அந்த குழப்பத்துக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கமும் திருச்செந்தூரும் சொல்கிறது. இந்த 2 ஸ்தலத்தில் எதனா ஒரு ஸ்தலம் கூட போங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன தேவைன்னா ஃபினான்ஷியல், எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவை. ஸோ இந்த உங்களுக்கு உடனே போக சொல்லலை, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த 2 ஸ்தலமும் போகிறது விசேஷம். மிடில்னா கூட ஒரு ஸ்ரீரங்கம் கிட்டக்கு தான் நமக்கு. ஸோ ஸ்ரீரங்கம் போங்க, அடுத்த வந்து திருச்செந்தூர்.
திருச்செந்தூர் போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாங்க. அங்கே சித்தர்கள் சமாதி இருக்குது, எல்லா சுவாமியும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லா நினைவடையமும் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தாலே மீனராசிக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எதிர்பார்க்காத மாற்றம். இந்த ஜென்மசனியை பற்றி பயப்படாதீங்க. எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி கொடுக்குறீங்களோ நம்ம கையில் இப்படி வரும். ஓகே, புரியுதுங்களா? கைங்கரியம் பண்ணுங்க, சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணுங்க, ஒன்றும் வேணாம், பயப்படாதீங்க. இதுதான் ஜட்ஜு தான் அவர். நம்ம அந்த டைம் கரெக்டாக இருந்தோம்னா போகிறோம். பயப்பட மீனராசிக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, பயப்படாதீங்க. தடங்கல்கள் விலகி சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான் மீனராசிக்கு 2025. அதனால நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, ஸோ ஓவராலாக 2025 எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ சில பரிகாரங்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் இந்த திஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வீட்டில் வந்து தாத்தா பாட்டி காலங்களில் இருந்து வந்து சூடம் சுற்றி போடுறது, உப்பு மிளகா வச்சு சுற்றி போடுற பழக்கங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்படி இந்த திஷ்டி சுற்றி போடுறதுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. எந்த நாள் சுத்தி போடணும் அப்படிங்கிற ஏதாவது விஷயம்? மேடம், சுத்தி போடுறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலா இது மிக உகந்த நாட்கள். சுத்தி வந்துட்டு எல்லாத்துலயுமே போடலாம். அந்த பழைய பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பத்தில் கூட சுற்றி போடுவாங்க உங்களுக்கு. அதை நான் எங்கள் வீட்டிலாம் பார்த்துருக்கேன். இப்போ அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அந்த தொடப்பத்தில் வந்துட்டு அந்த உப்பு மிளகா வச்சு வெறும் தொடப்பத்தை கூட முழு தொடப்பத்தை எரிப்பாங்க சுற்றி போடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டிலாம் பண்ணியிருக்காங்க அந்த நடைமுறையெல்லாம். ஸோ இப்போ அதுக்கு மேலே மாதிரி அப்புறம் அந்த உப்பு மிளகா மட்டும் சுற்றி போடுறது, எலுமிச்சம் சுற்றி போடுறது உகந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்து வியாழக்கிழமை, அதுக்கு அடுத்து சனிக்கிழமையும் சுற்றி போடலாம். சனிக்கிழமை மட்டும் பார்த்து சுற்றி போடணும். ஒரு சில அன்றைக்கி என்ன திதி இருக்குன்னு பார்த்து சுற்றி போடணும். ஆனால் எதுவுமே பார்க்காம சுற்றி போடுறது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வந்துட்டு சுற்றி போடுறதுக்கு மிக உகந்த நாள். இப்போ நீங்கள் அதான் இந்த உப்பு மிளகா முக்கால்வாசி பேர் அதுதான் செய்கிறாங்க. எலுமிச்சம்பழம் போட்டு சுற்றி. இந்த தயவு செஞ்சு உங்கள் வீட்டு வாசல் எல்லாம் போடாதீங்க. கால் நடமாட்டம் இல்லாத பகுதியாக போடுங்க. இன்னும் முச்சந்தியில் போட்டு போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய தவறு அது. இப்போ நீங்கள் சுற்றி போடுறது இன்னும் 2 பேர் காலில் மதிப்பான். அவங்களுக்கு சின்ன சின்ன சுற்றி போடுறதுனால ஒன்றும் பாதிப்பு வராது. உடல்நல கோளாறு அவங்களுக்கு மதிக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அது தேவையா? அப்போ அந்த இது யாருக்கு வரும்? உங்களுக்கு பாவம் உங்களை தான் சேரும். ஸோ இது மேலே மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு வீட்டில் வந்துட்டு யார் சுற்றி போட்டாலும் மனிதனோட காலடி படாமல் ஒரு மூலையில் போடுங்க. சுற்றி முச்சந்தியில் போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு விலகும்லாம் அவசியம் கிடையாது. எந்த மூலையில் போட்டாலும் வந்துட்டு கண்டிப்பாக விலகும். அது போல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இது அதே போல் நான் இன்னொரு இது கூட சொல்லியிருப்பேன், மிளகு கூட சுற்றி போடலாம். மிளகாட்டம் ஒரு அருமையான பொருள் எதுவுமே கிடையாது. டிஸ்ட்ரிக் என்ன மிக உகந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெட்டி இது இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு, அரச மரம் வேர், அது செய்யலாம் உங்களுக்கு. அதே போல் வந்துட்டு எருக்க வேரும் எருக்க இலையும் மட்டும் ரொம்ப உகந்தது மேடம். புரியுதுங்களா? எருக்க இலையை வந்துட்டு காய வச்சிடுங்க. எருக்க இலையை சும்மா எடுத்தீங்கன்னா ஒரு 2 நாளில் காஞ்சிடும். எருக்க இலை வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லா வீட்டுக்கிட்டையும் சிம்பிளான பருகை. நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எருக்க இலையை வந்துட்டு நல்லா காய வச்சிடுங்க. காய வச்சிட்டோம்னா ஈஸியாக தூள் 2 நாளில் காஞ்சிரும் உங்களுக்கு. இல்லை காஞ்ச இலையை கூட கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஒரு கறியெல்லாம் அந்த இப்போ சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் அந்த இயற்கை இலையை போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஒரு 2 மிளகோ 2 கிராம்போ போட்டுட்டு குழந்தைய சுற்றி போட்டுட்டு யாரும் கால்படாத இடத்துல வந்துட்டு அதை கொட்டிடுங்க. இதோட மிக மிக உகந்த பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எருக்கம் வேர். எருக்கம் வேருக்கு ஒரு அபரிதமான சக்தி இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்துட்டு, ஏன்னா பழைய வேராக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எருக்கம் வேர்னா சின்ன வீட்டு வாசலில் இருக்க செடி, அதுலேயே பெரிய செடி கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா நல்ல முத்தினை வேர் வச்சுருப்பான். எப்பயுமே ரொம்ப முத்தினை வேர் தான் வந்துட்டு வேலை செய்யும். இது வேலை செய்யாதுன்னு கிடையாது, முழுமையான பலனை வந்துட்டு கொடுக்காது. எல்லாத்துக்குமே ஒரு டியூரேஷன் சொல்லுவோம் பாருங்க. இப்போ கிட்னா கிட், அதுக்கப்புறம் யங் ஏஜ், யூத், டீனேஜ், ஓன் ஏஜ் இல்லை. அப்போ அந்த முத்தி இருக்கணும் எருக்கை ஏர் வந்துட்டு முத்தின வேராட்டம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவரை வேராட்டம் எந்த விஷயமும் செய்யாது. ஓகே, ஸோ இப்போ இந்த வெள்ளை இருக்க வேரை எப்படி யூஸ் பண்ணணும்? வெள்ளை இருக்க வேரை வந்துட்டு நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் அதை தூள் பண்ணி காஞ்சிச்சினாலே போகிறோம். வெள்ளை இதில் நாட்டு மருந்து கடையில் வச்சிருப்பான். நீங்கள் வேற அவன் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் அது இளம் வேறா முத்தின வேறா, சைஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதை வீட்டில் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பூஜையில் வச்சிருங்க. பூஜையில் வச்சுட்டு ஒரு நம்ம தாயத்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும். எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம வெள்ளி தாயத்து 100 ரூபா 150 ரூபா தான். எல்லா சேட்டு கடை, சின்ன சின்ன சில்வர் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அந்த வெள்ளித்தை நீங்களே ஓப்பன் பண்ணலாம். கேப் அது அந்த வெள்ளை இருக்கு வேறு அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஒட்டிட்டு லைட்டாக அந்த வெரால் டேட் வேணால் அந்த மூலையில் போட்டுருங்க, வராமல் இருக்குது. ஏன்னா ஒரு சைடு தான் மூடி இருக்கும். அந்த வெரால் டேட் போட்டு ஒட்டி குழந்தை கையில், அது அவங்களோட இது. ஒவ்வொருத்தர் வந்துட்டு கருப்பு கயிறு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்துட்டு மஞ்சள் கயிறு யூஸ் பண்ணுவாங்க, சிகப்பு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கழுத்தில் இல்லைன்னா இடுப்பில் கட்டி விட்டுடுங்க. குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப பயம் இருக்கு,
இல்லை திருஷ்டியே போல அப்படின்னீங்கன்னா அந்த தாயத்து கட்டுங்க. ஒன்று கழுத்தில் கட்டலாம், இல்லை சார் எங்களுக்கு கழுத்தில் கட்டினா தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னீங்கன்னா இடுப்பில் தாயத்து கட்டுறது வந்துட்டு அவ்வளோ உகந்தது. ஓகே சார். பெஸ்ட்டு இது இந்த இருக்க வேர். இதே போல் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு இது கூட எடுத்துரும். உங்களுக்கு அவரை வேர் இருக்குது பார்த்தீங்களா, அவரை வேர் முத்துன வேராக இருக்கணும். ஓகே. அவரை செடியாக தான் பார்த்துருப்பீங்க. அவரை வந்துட்டு மரமாட்டம் வளர்கிற அவரையெல்லாம் கிடைக்காது. அதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். அவரை வேற கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு சுற்றி போட்டுட்டு மூலையில் போட்டுடலாம். ஆமாம், அவரை வேர் நீங்கள் வந்துட்டு முத்தின வேர் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டுள்ள வந்துட்டு கெட்ட சக்தி வராது. ஆனா அவரை வேர் கிடைக்கணும்னா அவரை எல்லாத்துலயுமே இருக்கும் செடி, அது வேற விஷயம். நாட்டு மருந்து கடைகள் ஆமா கிடைக்கும். ஆனா நீங்க தேடி எடுக்கிறது நல்லது. ஏன்னா நாட்டு மருந்து கடைங்கும் போது எப்பவுமே அது கமர்ஷியல். அவன் வந்துட்டு ஆமா சார் இது 10 வருஷம் செடி சார்னு சொல்லுவான், புரியுதுங்களா? ஆனா 1 வருஷம் 2 வருஷம் செடி. நீங்க அவரை வேர் எவ்வளவுக்கு எவ்வளவு முத்தி போயிருக்கோ நீங்க நம்ப மாட்டீங்க. ஒருத்தங்களை வந்துட்டு உங்களை சொல்ற பேச்சை கேட்க வைக்கலாம். உண்மை. அவரை வேருக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான சக்தி இருக்கு. அதனாலதான் அதை நிறைய பேர் தவறா யூஸ் பண்றாங்க. ஒண்ணுமே தேவையில்ல. அவரை நல்ல முத்தின வேர் நல்லா கட் பண்ணி இவ்வளோ பீஸ் வந்துட்டு வீட்டு வாசலில் கூட வைங்க. உங்கள் வீட்டுல வந்துட்டு இத்தனை நெகட்டிவ் எனர்ஜி வராது. அபரிதமான சக்தி அவரவே இருக்கு. அதை நம்பாளுங்க எல்லாம் அதான் சொல்கிறேன். நல்ல விஷயம் ஏன் வந்துட்டு நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் போச்சுன்னா இவங்க எல்லாமே அது நெகட்டிவ் என்ன வரும்னு பார்க்குறாங்க. நெகட்டிவ் கூட போகவே போகாதுங்க. நெகட்டிவ் வந்துட்டு இட்ஸ் டெம்பரவரி தான். அடிச்சதுன்னா பயங்கரமாக அடிக்கும். எப்பயுமே ஸ்பிரிச்சுவல் ட்ராவலிங் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் வேல இருக்கட்டும். பேரலல் போகவே போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன். பேரலில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காது. டைம் பீயிங் 1 வீக் 1 மந்த் தான் சொல்யூஷன் கிடைக்கும். சேர்த்து வச்சு உங்களுக்கு கடைசியில் மொத்தமாக அடிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் ட்ராவல். ஸ்பிரிச்சுவல் லைன் போகிறீங்கன்னா ஒரே லைன் போங்க. இந்த பக்கம் டைவர்ட்டே ஆகாதீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் தலைமுறையாக வந்துட்டு நெகட்டிவ் அழிக்கும். ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். கிட்டத்தட்ட நிறைய பரிகாரங்களும் சரி, புதுமையான விஷயங்களும் சரி, இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி மேம். தேங்க்ஸ். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.